ஆப்பத்த வந்து இந்த மாரி மாவு அரைச்சு சுட்டு பாருங்க. நல்லா சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப் வந்து பச்சரிசி. மாவு பச்சரிசின்னு கடையில கேட்டா கிடைக்கும். அந்த பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் வந்து இட்லி அரிசி. 2யும் ஒண்ணா சேர்த்துட்டு இத நல்லா கழுவிறலாம். கழுவிட்டு தண்ணி ஊத்தி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் அரிசிய நல்லா ஊற வச்சுருங்க. நான் காலையில மாவு அரைக்கிறதுக்கு வேண்டி நைட்டே வந்து அரிசிய ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிட்டுது. மிக்ஸி ஜார்ல வந்து 1 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு, நல்லா ஊறுன அரிசியும் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இத நல்லா பேஸ்ட்டா அரைக்கணும். தண்ணி வந்து நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியே வந்து ஊத்தி, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சுருங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மாவு அரைச்சுருங்க. இப்ப அரைச்ச மாவ வந்து ஒரு பாத்திரத்தில ஊத்தி வச்சிரலாம். இப்ப இந்த மாவுலருந்து 1 கரண்டி மட்டும் மாவு எடுத்து, இன்னொரு பாத்திரத்தில ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதில வந்து 1 கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும். நம்ம அரிசி அளந்தோம் பார்த்தீங்களா, அதே கப்புல 1 கப்பு தண்ணி சேர்க்கணும். அரிசி ஊற வச்ச தண்ணி தான் நான் இதுலயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு, அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா கிண்டிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரணும். நல்லா கூழ் பதத்துக்கு வரணும். அந்த பதத்துக்கு வந்த பிறகு அடுப்ப ஆஃப் ஆக்கிட்டு, இத நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டு. காய்ச்சி வச்சிருக்க அந்த கூழ் வந்து நல்லா ஆறுன பிறகு அந்த மாவுல சேர்த்துட்டு, அதுக்கு கூடயே 1 டீஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 8 மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்த்தோம்னா, மாவு பொங்கி வந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாவ லைட்டா கலக்கி விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அத மட்டும் ஒரு கிண்ணத்துல தனியா எடுத்துட்டு, ஒரு 2 பிஞ்சு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கும்போது ஆப்பம் நல்லா சாஃப்ட்டா வரும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்க சேர்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்காது. இப்போ வந்து ஒரு ஆப்ப சட்டியில லைட்டா எண்ணெய் தடவிட்டு, 1 கரண்டி மாவ ஊத்தி நல்லா சுத்தி விட்டுட்டு, மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நல்ல சாஃப்ட்டான ஆப்பம் ரெடி ஆயிட்டுது. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.